ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிக பயங்கரமான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? திருக்கார்த்திகை தீபமானது வருது. இந்த தீப திருநாளில் உருவாகக்கூடிய கிரக யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கார்த்திகை மாதம் என்றாலே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது இந்த திருக்கார்த்திகை தீபந்தான். கார்த்திகை மாதம் வந்தாலே விளக்கேற்றக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படின்ட்டு நாம் தயாராகுவோம். ஸோ திருவண்ணாமலையில் இந்த திருக்கார்த்திகை தீப விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த தீபமானது ஏற்றப்படும். இந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய அன்னைக்கு அந்த தீப சுடரை பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடி தான் வீடுகளில் தீபமானது ஏற்றப்படும். அந்த அளவுக்கு திருவண்ணாமலை தீபம் ரொம்ப விசேஷம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப விசேஷம். ஏன் கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபம் விசேஷங்கிற புராண கதையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை தெரியலனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த தீப திருநாளில் உருவாகக்கூடிய கிரக யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குது. அதில் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன மாதிரியான தலையெழுத்து இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக தலையெழுத்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த திருக்கார்த்திகையில் உருவாகக்கூடிய சில தீப சிறப்பு பொது பலன்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார். இப்படி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம். இதில் வர ஒரு திருநாள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாள். இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை காரணமாக உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் நவக்கிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அற்புதமான கார்த்திகை மாத திருக்கார்த்திகை தீப திருநாளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் பொது பலன்களாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீபத்தினால எதிலும் கவனமாகவும் செயலில் சுறுசுறுப்போடு செயல்படுவது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் விஷயத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் சாதக சூழல் ஏற்படும். அதனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய லாபமானது அப்போ தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதனால் புதுமையான யோசனைகள் கண்டிப்பாக வைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்துலேயும் சரி பணியிடத்துலேயும் சரி பேச்சில் இனிமையை கடைபிடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ குடும்பத்துலேயும் பணியிடத்துலேயும் பேச்சில் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமையை கடைபிடிங்க. இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். உறவுகளில் கூட இணுக்கமான சூழல் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவர் இருக்க போகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய சிறப்பு பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருக்கார்த்திகை தோன்றியதற்கான காரணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இறைவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே ஆக்சுவலி தரும். அதில் திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுது. அதில் ஒன்று, ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளில் மறைத்திருக்காங்க. அப்போது பிரபஞ்சமே இருள்மயமாக இருக்கு. உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்திருக்கு. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது. விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியோ அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க. பௌர்ணமி சந்திரன் கார்த்திகள் சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது. இறைவன் தேவிக்கு காட்சியளித்து
இடப்பாகத்தில் ஏற்றி அருள் புரிந்தார். அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. ஒரு சமயம் திருக்கைலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகை எழுந்தருளி இருக்கும்போது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு ஒளி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்தது. நெய்யின் வாசனை இருந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது. தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது. ஒளி மிகுந்ததனால் எலி ஓட ஆரம்பித்தது. ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது. எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார். அதற்கு அரச யோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார். முன் ஜென்மத்தில் எலியாய் இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார். கூடவே செருக்கும் வளர்ந்தது. ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார். பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கில் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பற்றி எரிந்து உடல் புண்ணாயிற்று. செருக்கடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார். தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார். தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா, காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான். நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான். இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரக்கூடிய பௌர்ணமி திதியில இறைவன் திருவுள்ளம் இறங்கியது. இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றார். மன்னனுடைய நோய் அப்போது நீங்கியது. இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது. காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது. ஒளி வடிவமான இறைவன் தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். அதனால தான் துலா ராசிக்காரங்க நீங்கள் விளக்கேற்றணும்னு சொன்னேன். துலா ராசியில் விருச்சக ராசிக்காரங்க விளக்கேற்றணுங்கிறத சொல்கிறேன். மேலும் எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாக செய்கிறாங்க. எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபாடு செய்வது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஏற்றுவது இன்னும் சிறப்பு. ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைக்கிறது, இல்லத்தில் இருவேளையில் விளக்கேற்றுவது எல்லாம் மங்களங்களை தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் ஃபுல்லுமே தினமும் ஆலயில் வீடுகளில் ஆலயங்களை விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்தீங்கன்னா அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்வாகம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் கிடைக்கும். தினமும் விளக்கேற்ற இயலாதவங்க துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாத தொடக்கத்திலும் முடிவிலும் 2 நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருமாக இருந்தால் 2வதாக வரக்கூடிய நாளில் கொண்டாடுவது மரபு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் 13ஆம் தேதி வருது. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த திருக்கார்த்திகையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கான பலனை நான் சொல்ல போகிறேன். அதாவது சிறப்பு பலன் என்ன பெறுவீங்களோ அதை சொல்ல போகிறேன். ஸோ உங்களை பார்த்ததுமே மற்றவர்களுக்கு நெடுநாள் பழகிய உணர்வு ஏற்படும். அந்த அளவிற்கு ஜனன வசிய மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு சிறப்பு பலனாக இது சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலையில் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் செய்து முடிப்பதால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். உங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமாக செயல்படணும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் நிறைய ஊர்களில் உங்கள் கவனக்குறைவு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடைமைகளை பாதுகாப்போடு எடுத்து செல்லணும், பாதுகாப்போடு எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் குடும்ப ரீதியாக தலைவிகள் உங்களுடைய பிள்ளையின் நலல அக்கறை காட்டி அவங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல நீங்கள் முயற்சி பண்ணணும். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை வரும். கலைஞர்களுக்கு கூட பொதுவாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் மட்டுமின்றி மேக்கப் மேன், காஸ்டியூம் டிசைனர், டான்ஸ் மாஸ்டர், கேமராமேன் போன்றவர்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த டைம் பணவரவு தடையில்லாமல் அமையும். தடையில்லாமல் வாய்ப்பு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தடையில்லாமல் பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு கூட அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டுமானால் வீட்டில் அடிக்கடி எழுதி பார்க்கறது நல்லது. நன்கு படித்து நிறைய விஷயங்கள் எழுதி பார்க்கும்போது பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலனாக இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு பைரவருக்கு அவருடைய பாதத்தில் மிளகு வைத்து வழிபாடு செய்யணும். அதாவது மிளகு வைத்து வழிபாடு செய்யணும். எந்த அளவுக்கு மிளகு வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதனால் மிளகு வைத்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக மிளகு வைத்து வழிபாடு செய்யுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஒரு திருக்கார்த்திகைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க.
ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு இம்பார்ட்டண்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.